Hello students, this is A3 Education, Class 10, State Board, Tamil Nadu, Chapter 1, Relation and Function, Exercise 1.5. அதில் வந்து ஃபஸ்ட்டு சம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எஃப் அண்ட் ஜி சார்புகளை பயன்படுத்தி எஃப் ஆஃப் ஜி அண்ட் ஜி ஆஃப் எஃப் இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி இது ரெண்டும் சரியா இது ரெண்டும் ஈக்குவலா அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு மொத்தம் 5 சப்டிவிஷன் இருக்குது. லைன் பை ஒன் போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஓகேவா? எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்கப்பா எக்ஸ் மைனஸ் 6 அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஓகேவா? இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாமா? இது எப்படி எழுதலாம்? ஜி ஆஃப் எக்ஸோட ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர். அதை எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டால் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6. ஓகேவா? இதே மாதிரி அடுத்து இது ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கோங்க. இந்த சப்டிவிஷனில் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? இதில் வந்து ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது என்னதுப்பா? எக்ஸ் மைனஸ் 6. ஓகேவா? அது எக்ஸ் மைனஸ் 6. இதை எடுத்துகிட்டு வந்து ஜியில் சப்ஸ்டிட் பண்ணால் என்னதுப்பா? x minus 6 the whole square minus 6. சாரி, மைனஸ் 6 வராது, வெறும் இது மட்டும். therefore a minus b the whole square ஃபார்முலா எங்கனே தெரியும். தெரியாதவங்களுக்கு a minus b the whole square ஃபார்முலா வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab பா. ஓகேவா? therefore x ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் வந்து 36 மைனஸ் 12x. ஓகேவா? இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாமா? ஃப்ரம் 1 and 2 என்னப்பா சொல்கிறோம்? எஃப் ஆஃப் ஜியும் ஜி ஆஃப் எஃப்பும் நாட் ஈக்குவல். ஓகேவா? இதுதான் நம்ம இன்ஃபர் பண்ணுறோம். ஏன்னா இது ரெண்டு ஈக்குவலாக என்ன? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6 இது நாட் ஈக்குவல். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். அடுத்து வந்து செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2/x, ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 2x ஸ்கொயர் மைனஸ் 1. அதே மாதிரி எஃப் ஆஃப் ஜி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஓகேவா? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸோட ஆன்சர் 2x ஸ்கொயர் மைனஸ் 1. இதை எடுத்துகிட்டு வந்து எஃப் ஆஃப்ல போடும்போது 2/2x ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகேவா? புரிஞ்சா? இது ஈக்குவேஷன் நம்பர் 1. எப்படி கேட்டால் ஒரு சப்டிவிஷன் தான் கேட்பாங்க. அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரெண்டுத்துக்குமே தனித்தனியாகவே எடுத்துக்கலாம். அடுத்து ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? ஜிஸ் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸோட ஆன்சர் வந்து 2/x. அதை எடுத்துகிட்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்னவாப்பா ஆகும்? இஸ் ஈக்குவல் டு 2 into 2/x whole square minus 1. ஓகேவா? which is 2 into 4x square minus 1, which is 8/x square minus 1. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஃப்ரம் 1 and 2 ரெண்டுமே சேமாப்பா? இல்லை. ஃப்ரம் 1 and 2 என்னதுப்பா? எஃப் ஆஃப் ஜியும் ஜி ஆஃப் எஃப்பும் நாட் ஈக்குவல். ஓகேவா? அடுத்து தேர்டு சப்டிவிஷன் போகலாமா? நெக்ஸ்ட்டு வந்து தேர்டு சப்டிவிஷனில் ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸோடது 3 மைனஸ் எக்ஸு. அதை எடுத்துகிட்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் 3 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 6 டிவைடட் பை 3. இது எப்படின்றது புரியுதுலப்பா? எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ 3 மைனஸ் எக்ஸு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 9 டிவைடட் பை 3. ஓகேவா? இது ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாமா? புரிஞ்சா? அடுத்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்
which is equal to g of f of x ஓடது வந்து இப்போ தான் நமக்கு தெரியும் x plus 6 divided by 3. அதை எடுத்துகிட்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3 minus x plus 6 by 3. ஓகேவா? அப்போ எல்சிஎம் என்னதுப்பா 9 minus x plus 6 divided by 3. ஓகேவா? இங்கே என்ன வரும் 9 minus x minus 6 divided by 3 which is equal to எழுதிடலாமா என்னென்னு minus x plus 3 by 3ன்னு வருமா? ஈக்குவேஷன் நம்பர் 2. ஃப்ரம் 1 and 2 ரெண்டுமே சேமாப்பா? இல்லை. ஃப்ரம் 1 and 2 f of gயும் g of fம் நாட் ஈக்குவல். ஓகேவா? அடுத்து ஃபோர்த்து சப்டிவிஷன் போகலாமா? ஃபோர்த்து சப்டிவிஷன் அதே மாதிரி f of g which is f of g of x. f of g of x ஓட ஆன்சர் x minus 4. எத்தனை சப்ஸ்டியூட் பண்ணால் 3 plus x minus 4 which is x minus 1. g of f of x. g of f of x ஓடது 3 plus x. ஓகேவா? அதே மாதிரி இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் 3 plus x minus 4 which is equal to x minus 1 from 1 and 2. என்னப்பா புரியுது? ஃப்ரம் 1 and 2 ரெண்டுமே ஈக்குவல் பா. f of g equal to g of f. ஓகேவா? அடுத்து ஃபிஃப்த் சப்டிவிஷன் போகலாமா? லாஸ்ட் சப்டிவிஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் திஸ் எக்ஸசைஸ். ஓகேவா? என்ன கொஸ்டின் பாது? f of x is equal to 4x square minus 1. g of x is equal to 1 plus x பா. ஓகேவா? அதே மாதிரி போட்டுடலாமா? f of g equal to f of g of x which is equal to f of g of x ஓடது 1 plus x தான். கரெக்டாக? ஓகேவா? 4 into 1 plus x the whole square minus 1. இது a plus b the whole square ஃபார்முலா தெரியும்லப்பா எல்லாத்துக்கும். 4 into 1 plus x square plus 2x into minus 1. 4 plus 4x square plus 8x minus 1. 4x square plus 8x plus 3. ஓகேவா? அது ஈக்குவேஷன் நம்பர் 1. அதே மாதிரி போடுங்க. g of f of x. ஓகேவா? புரியுதா? எந்த டவுட்னாலும் கமெண்ட்டில் கேளுங்கப்பா. கரியர் ரிலேட்டடாகவோ இல்லை அடுத்த சாப்டர் ரிலேட்டடாகவோ எல்லாத்துக்குமே ரிப்ளை கொடுப்போம். கூடிய சீக்கிரம் லைவ் கிளாஸஸும் வரும். -1 which is 1 plus 4x square minus 1. -1 plus 1 கேன்சல் ஆகி therefore 4x square மட்டும் வருமா? செகண்ட் ஈக்குவேஷன். therefore from 1 and 2 இந்த சப்டிவிஷன் என்னப்பா சொல்லுது? from 1 and 2 f of g not equal to g of f. ஓகேவா? புரிஞ்சா? ஓகே, தேங்க்யூ.